அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி 2025 வரக்கூடிய ஃபீல்ட் அசிஸ்டன்ட் கள உதவியாளர் பணிக்கு உண்டான ஹால் டிக்கெட் எப்போ வரும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா எப்போ வரும், ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வரும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அந்த ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம். ஸோ ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால தான். ஸோ உங்களுக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் ஒரு பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடி விடுவாங்க. 1 வீக் ஆர் 10 டேஸ் முன்னாடி விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்குண்டான எக்ஸாம் என்னைக்கு நடைபெறும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு டேட்டே தெரியாமல் இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நவம்பர் மாதம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. இங்கே பாருங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ, நவம்பர் 16 அப்படின்றது தான் தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? நவம்பர் 16ஆம் தேதி காலையில மத்தியானம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். உங்களுக்கு எப்போ நடக்கும்? காலையில மத்தியானம் அப்படின்ற லெவலுக்கு தான் நடக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்லயே பார்த்தாலும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரியா? காலையில ஒரு பேப்பர், மதியானம் ஒரு பேப்பர், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சிபிடி எக்ஸாம் தான். ரெண்டுமே உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் தான். மேக்ஸிமம் ஒரே சென்டர்ல தான் உங்களுக்கு நடத்துவாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, ஒரே சென்டர்ல தான் நடத்துவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு பேப்பர் 2க்கு ஆல்ரெடி 5 யூனிட் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், 5 யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2000 MCக்கு அடங்கிய பிடிஎஃப் டெஸ்ட் பேஸ். ஸோ 20 நாள்ல எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே வச்சிருக்கேன். ஸோ தயவு செய்து போய் பாருங்க, மேலே ஐ பட்டன்ல இருக்கு. சரியா? மேலே ஐ பட்டன்லயும் உங்களுக்கு இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணிக்கிறோம், போய் பார்க்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத ஈஸியா நம்ம சொல்லியிருக்கோம். மினிமமா படிக்கணும். ஏன்னா இருக்கக்கூடிய 20 நாள்ல உங்களோட ரிவிஷன் இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு காமனானதான் நம்ம எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அது போக 2000 MCQ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா 20 நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் வச்சா கூட 2000 MCQ நீங்க கவர் பண்ணிடலாம். இல்ல ஒரு நாளைக்கு 200 கொஸ்டின்ல ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் எடுத்துக்காங்க. ஒரு யூனிட்ல மினிமம் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 200-300 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சில இதுல 150 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த 150 கொஸ்டின்ஸை இப்போ இன்னைக்கு ஒரு யூனிட், நாளைக்கு ஒரு யூனிட், இந்த மாதிரி 10 நாள்ல பக்காவா உங்களால படிச்சிட முடியும். 10 நாள்ல உங்களால என்ன பண்ணிட முடியும், பக்காவா படிச்சிட முடியும். ஸோ அதை மட்டும் நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்காங்க. சரியா? கிளியராங்க? ஸோ அதுக்கு தான் இந்த பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இருந்து ஒரு 10 நாள் இல்லை 7 நாள் முன்னாடி, 7 to 10 days பிஃபோர் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி எக்ஸாம்னா உங்களுக்கு நவம்பர் மொதல் வாரம், அதாவது 5-6 இந்த தேதிகளில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எப்படி டவுன்லோட் பண்றது, என்ன பண்றது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், பக்காவா சொல்லிடுவோம். மேக்சிமம் உங்களுக்கு எப்போ வரும், அதாவது நவம்பர் 3ஆம் தேதியே விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மண்டே, அப்படி இல்லைன்னா நவம்பர் 7ஆம் தேதி. ஸோ அந்த 3 to 7க்குள்ள விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அட்வான்ஸா விடுறதுக்கு உண்டான வாய்ப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம். ஸோ சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்டர் ஆஃப் த சிட்டி இல்லை எந்த காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி எது அவுட்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கோ அங்கே தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரே போடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு ப்ரீ பிளான்டாக போகணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் காட்டி தான் அட்வான்ஸாகவே போட்டுருவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா உங்களோட லொக்கேஷன் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ணிட முடியும், அங்கே போயிட்டு வர்றதுக்கு தோதுவாக இருக்கும். அதுக்காண்டி தான் உங்களுக்கு 10 நாள்ல இருந்து மினிமம் 15 நாளைக்கு முன்னாடி, அப்படின்னா உங்களுக்கு 3ல இருந்து 7. ஸோ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்றது தான். ஸோ வந்தோடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம். எப்படி டவுன்லோட் பண்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவோம். தயவு செய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ்லாம் ரேரா கொடுக்கறது நிறைய பேர் கிடையாது. பிடிஎஃப் டெஸ்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரீ கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சிபிடி எக்ஸாம் தான். சிபிடி எக்ஸாம் எப்படி அட்டன் பண்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்தோடனே நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவோம். தயவு செய்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.